Taste time. ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பெரியம்மா நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அடுத்து நம்ம இன்னைக்கு ஒரு புது ஸ்டோரிக்காக மீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி பேர் என்னது? த பியர் அண்ட் த ஃபாக்ஸ் கிரேட் கார்டன் அட்வென்ச்சர். பியர்னா யாரு? பியர்னா கரடி மாமா. ஃபாக்ஸ்னா ஃபாக்ஸ்னா நரி. கார்டன்னா என்னது? தோட்டம். எப்படி உங்க வீட்ல எல்லாம் மொட்டை மாடி தோட்டம் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த கதையிலயும் கரடியும் ஃபாக்ஸும் சேர்ந்து ஒரு கார்டன் உருவாக்குறாங்க. சரியா? இந்த ஸ்டோரியில நிறைய வெஜிடபிள்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் வருவாங்க, பார்க்கலாம். போலாமா ஸ்டோரிக்கு? அப்ப நம்ம ஸ்டோரியில என்ன ஆகுது? நம்ம ஸ்டோரியில வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க பேர் என்னது? பாலு, கரடி பாலு, அப்புறம் வந்து ஃபாக்ஸி த ஃபாக்ஸ். சரியா? பாலு கரடியும் ஃபாக்ஸி ஃபாக்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஃபாக்ஸி வந்து ரொம்ப கன்னிங். பாலு வந்து ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாரு. அவர் நல்ல வேலை செய்வாரு. தோட்ட வேலையெல்லாம் செஞ்சு பாருங்க, எவ்வளோ அக்ரிகல்ச்சர் பண்ணி எவ்வளோ ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, டர்னிப், ஹனி எல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. நம்ம ஃபாக்ஸி த ஃபாக்ஸ் வந்து கன்னிங்கா இருக்கும். அது என்ன பண்ணும்? அது போய் சும்மா விளையாண்ட்டு இருந்துட்டு, ஃபிஷிங் எல்லாம் பண்ணிட்டு, ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சுத்திட்டு இருக்கும். சரியா? அப்போ ஒரு நாள் இந்த ஃபாக்ஸ் என்ன சொல்லுச்சு? பாலு கரடி, பாலு கரடி, நீயும் நானும் சேர்ந்து கார்டனிங் பண்ணலாம். நானும் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். அப்ப வந்து நம்ம கார்டன் ரொம்ப பெருசாயிரும் அப்படின்னு வந்து சொல்லுச்சாம். அப்ப உடனே பாலு கரடிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. எப்படி ஹாப்பி ஆனாங்க? நீங்க எல்லாம் ஹாப்பி ஆகி காட்டுங்க. ஹா 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 அப்படின்னு ஹாப்பி ஆயிட்டு பாலு கரடியும் சரி நம்ம சேர்ந்து வந்து தோட்டம் வைக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ பாலு கரடியும் ஃபாக்ஸி ஃபாக்ஸும் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டதுக்கு அடுத்து ரெண்டு பேரும் பேசுறாங்க. அப்போ ஃபாக்ஸி சொல்லுது, நல்லா சொல்லுது பாலு கரடி கிட்ட, நீயும் நானும் சேர்ந்தே இருப்போம், நீயும் நானும் வந்து சேர்ந்து தோட்டம் வைக்கலாம். அப்ப வந்து என்ன வந்தாலும் பாதி பாதி எடுத்துக்கலாம், எல்லாம் ஈக்குவலா நம்ம எடுத்துக்கலாம், எல்லா வேலையும் சமமா செய்யலாம். டர்னிப்பு, ரேடிஷ், அப்புறம் வந்து கார்ன் எல்லாமே வந்து நம்ம வைக்கலாம். நிறைய வரும், முளைக்கும் அதுல காய்கறி. அது வந்து நம்ம பாதி பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ பாலு கரடிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் கார்ன் பிடிக்குமா? பாலு கரடிக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும், ஃபாக்ஸிக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்ப எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க, ரேடிஷ், டர்னிப், அப்புறம் வந்து இந்த கார்ன் எல்லாம் வைக்கிறத பத்தி. ஃபர்ஸ்ட் எது வைக்கிறதுன்னு பாலு கரடியும் ஃபாக்ஸியும் பேசிக்கிறாங்க. அப்போ ஃபாக்ஸி என்ன சொல்லுது, என் டியர் ஃப்ரெண்ட், என் செல்ல ஃப்ரெண்ட், நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்தி ஃபுட்ஸ் வைக்கலாம். அப்ப வந்து நம்ம ஒரு ரேடிஷ் வந்து பூமி கீழே வைக்கலாம் அப்படின்னு. அப்ப வந்து பாலு கரடி சொல்றாரு, சரி ஹெல்தி ஃபுட் நல்லதுதான். அப்புறம் வந்து ஃபாக்ஸி என்ன சொல்லுது, நம்ம வந்து பாதி பாதியா பிரிச்சுக்குவோம், என்ன ஹார்வெஸ்ட் வந்தாலும் பாதி பாதியா பிரிச்சுக்குவோம் அப்படின்னு. அப்ப பாலு கரடிக்கு ரொம்ப ஹாப்பி. அப்ப இங்க பாருங்க, கீழ வந்து போட்டோல பாருங்க, எவ்வளோ ரேடிஷ் எல்லாம் வச்சுட்டாங்க. ரேடிஷ் எல்லாம் வச்சுட்டு அந்த ஹார்வெஸ்ட்க்கு வந்து எடுக்க வந்தா, அப்ப வந்து இந்த ஃபாக்ஸி என்ன சொல்லுது? ஃபாக்ஸி சொல்லுது, பாதி பாதி தானே சொன்னோம், பூமிக்கு மேல இருக்கிற பாதி நீ வச்சுக்கோ, பூமி கீழ இருக்கிற பாதி நான் வச்சுக்குவேன் அப்படின்னு. அப்போ பாலு கரடிக்கு வந்து ரொம்ப சேட் ஆயிட்டாரு. எப்படி சேட் ஆனாரு? நீங்க சேட் ஆகி காட்டுங்க. சேட் ஆயிட்டு என்ன சொன்னாரு? என் ஃப்ரெண்ட நான் இவ்ளோ நம்பினேனே, என் ஃப்ரெண்டு வந்து இப்படி பண்ணிட்டானே, எல்லா வெஜிடபிளும் அவன் எடுத்துட்டு வேஸ்டான இலை மட்டும் எனக்கு குடுத்துட்டான் அப்படின்னு. அப்ப பாலு கரடி இப்படி சேடா இருக்கும்போது நரி சொல்லுது, நெக்ஸ்ட் டைம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பாலு கரடி சொல்லுது, சரி இந்த தடவை கேரட் வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்ப பாலு கரடி என்ன யோசிக்குது, சரி இந்த தடவை கீழே இருக்கிற கேரட் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன், மேல இருக்கிற இலை வந்து ஃபாக்ஸி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா போன தடவை அது அப்படித்தானே பண்ணுச்சு. அப்ப வந்து பாலு கரடி ஃபாக்ஸ் கிட்ட சொல்லுது. அப்ப ஃபாக்ஸி என்ன சொல்லுது, ஓகே ஃப்ரெண்ட், என்னன்னு சொல்லுச்சு, ஓகே ஃப்ரெண்ட். ஆனா ஃபாக்ஸி வந்து முன்னாடி தான் ஓகே ஃப்ரெண்ட் சொல்லுச்சு, கேரட்டுக்கு ஓகே சொல்லிடுச்சு. ஆனா அதுக்கு அடுத்து பின்னாடியே அது இன்னொரு தந்திரமான வேலை செஞ்சு என்ன செஞ்சுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க செல்லக்குட்டீஸ், இந்த ஃபாக்ஸி என்ன பண்ணுது, பாலு கரடி இல்லாத நேரத்துல ஒளிஞ்சு வந்து என்ன பண்ணுச்சு, கேரட் வைக்கிறதுக்கு இடத்துல எல்லா இடத்துலயும் கார்ன் மக்காச்சோளத்தை போட்டுருச்சு.
உங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கார்ன் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் கார்ன். யம்மி! அப்போ வந்து என்னாச்சு, இந்த ஃபாக்ஸி வந்து ஸ்வீட் கார்ன் போட்டுட்டு ஒளிஞ்சு போயிருச்சு. அப்ப எல்லா பக்கமும் மக்காச்சோளம் நட்டு விட்டதும் பாலு கரடி கேக்குது, ஃப்ரெண்ட் நீ வந்து கேரட் தானே முளைக்க கேரட் தானே விதைக்க போறோம்னு சொன்ன, அப்புறம் எப்படி நீ மக்காச்சோளம் போட்ட? அப்ப ஃபாக்ஸி சொல்லுச்சு, கவலைப்படாத, நம்ம வர்றப்ப கீழே கொஞ்சம் மக்காச்சோளம் நீ எடுத்துக்கோ, மேல இருக்க மக்காச்சோளம் நான் எடுத்துக்கிறேன்னு. அப்ப பாலு கரடி சரி ஓகே அப்படின்னு நினைச்சுச்சு. பாருங்க செல்லக்குட்டீஸ், எல்லா ஹார்வெஸ்டும் ரெடியா இருக்கு இல்லையா? எவ்ளோ ஹார்வெஸ்ட் இருக்குது பாருங்க. ஃபுல்லா மக்காச்சோளம் ரெடியா இருக்கு. எம்மியா இருக்கு பாக்குறதுக்கு இல்லையா? ஸ்வீட் கார்ன் செஞ்சா. பாப்கார்னும் செய்யலாம் நம்ப. அப்ப வந்து பாலு கரடி ஹாப்பியா யோசிக்குது. சரி பரவாயில்ல. இந்த தடவை வந்து கீழே இருக்கிறது வந்து ஃபாக்ஸி எடுத்துக்கும். மேல இருக்க மக்காச்சோளம் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு. ஆனா, இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பாருங்க, ஃபாக்ஸி திருப்பி கன்னிங் வேலைய காமிச்சிருச்சு. என்ன பண்ணுச்சு ஃபாக்ஸி? ஃபாக்ஸி வந்து எல்லா மக்காச்சோளத்தையும் ஒரு பாஸ்கெட்ல போட்டுக்குச்சு. போட்டுச்சு என்ன சொல்லுச்சு? போன தடவ வந்து மேல இருக்கிற இலையெல்லாம் நீ எடுத்துட்ட, டர்னிப்ல கீழ இருக்கிற வெஜிடபிள் வந்து நான் எடுத்துறேன். இந்த தடவ நம்ம மாத்திக்கலாம். இந்த தடவ கீழ இருக்கிற ரூட் எல்லாம் நீ எடுத்துக்கோ, வேரெல்லாம் நீ எடுத்துக்கோ, மேல இருக்கிற இலை நான் எடுத்துக்கிறேன். ஆனா மேல இலை மட்டுமா இருந்துச்சு? இல்ல. மேல வந்து மக்காச்சோளமும் இருந்துச்சு. பாருங்க நம்ப பாலு கரடி வந்து எவ்ளோ வேலை செஞ்சு எவ்ளோ சேட் ஆயிட்டாரு. ஃபாக்ஸி வந்து பாருங்க ஒவ்வொரு தடவையும் ஏமாத்திட்டு எவ்ளோ ஹாப்பியா இருக்குது இல்லையா? அப்ப பாலு கரடி வந்து சேடா அப்படியே வந்து மெதுவா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப புத்திசாலி குரங்கு மாமாவோட வீடு வந்துச்சு. அப்ப குரங்கு மாமா வந்து பாலு கரடி கிட்ட கேட்டாரு, பாலு கரடி, பாலு கரடி என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ சோகமா இருக்கு? அப்ப பாலு கரடி வந்து நடந்த கதையெல்லாம் சொல்லுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபாக்ஸி வந்து கீழ இருக்கிற ரேடிஷ் வந்து அது எடுத்துக்கிச்சு. அப்புறம் இலை மட்டும் எனக்கு குடுத்துச்சு. அடுத்த தடவ மேல இருக்கிற கார்ன் எல்லாம் எடுத்துக்கிச்சு. வேரு மட்டும் எனக்கு குடுத்துருச்சு. அப்ப எனக்கும் என் குடும்பத்துக்கு மட்டும் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு. அப்போ குரங்கு சொல்லுது, சரி நில்லு அப்படின்னு குரங்கு வந்து யோசிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப வந்து நம்ம புத்திசாலி குரங்கு மாமா வந்து ஒரு ஐடியா குடுக்குறாரு பாலு கரடிக்கு. பாலு கரடிக்கு என்ன சொல்றாரு, நீ கவலைப்படாத. நீ வந்து இதுக்கு அடுத்து எது வச்சாலும் பூமிக்கு மேல பூமிக்கு கீழே பாதி பாதியா ரெண்டு பேரும் எடுத்துக்கணும். ரேடிஷ் வந்தாலும் பாதி பாதி, மேல கார்ன் வந்தாலும் பாதி பாதி அப்படின்னு. அப்போ குரங்கு மாமா சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ தைரியமா போய் குரங்கு கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு. பாருங்க. இப்ப வந்து நம்மளோட பாலு கரடி நல்லா தைரியமா, ஹாப்பியா வந்துட்டாரு. வந்துட்டு ஃபாக்ஸி கிட்ட சொல்றாரு, "ஃபாக்ஸி, நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஆனா வந்து இதுக்கடுத்து நம்ம எது ஹார்வெஸ்ட் பண்ணாலும் பாதி பாதியா எடுத்துக்குவோம். மக்காச்சோளம் பூமிக்கு மேல இருந்தாலும் நீயும் நானும் பாதி பாதியா எடுத்துக்குவோம். கேரட் பூமி கீழ இருந்தாலும் நீயும் நானும் பாதி பாதியா எடுத்துக்குவோம்." அப்ப ஃபாக்ஸிக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ! பாலு கரடி வந்து இன்டெலிஜென்ட் ஆயிட்டாரு. இதுக்கு மேல நான் அவள ஏமாத்த முடியாது அப்படின்னு. பாருங்க செல்லக்குட்டீஸ், இப்ப வந்து பாலு கரடியும் ஃபாக்ஸியும் சேர்ந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சிருக்காங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சிருக்காங்க? காலிஃப்ளவர், டொமேட்டோ, ப்ரோக்கோலி, பீஸ், கேரட், ரேடிஷ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பிரிஞ்சாலும் வச்சிருக்காங்க. இத்தனையும் வச்சதுமே ஆனா இந்த தடவை 2 பேரும் வந்து ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா 2 பேரும் எது வந்தாலும் பாதி பாதியா எடுத்துக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க. ஃபாக்ஸிக்கும் தெரிஞ்சிருச்சு இதுக்கு அடுத்து நம்ம நேர்மையா இருக்கணும். சொன்ன வாக்க காப்பாத்தணும் அப்படின்னு. பாருங்க செல்லக்குட்டீஸ், ஃபாக்ஸியும் பாலு கரடியும் வந்து ஈக்குவலா எல்லா வெஜிடபிள்ஸையும் பரிமாறிக்கிட்டாங்க. ஈக்குவலா இருக்கு பாருங்க 2 பேரோட பாஸ்கெட்லயும். அப்படிதான் இருக்கணும். எந்த வேலை நீங்க சேர்ந்து செஞ்சாலுமே பாதி பாதியா வந்து அதை எடுத்துக்கணும். யாரையும் நம்ம ஏமாத்தக் கூடாது. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுக்கு இப்போ வந்து கேரட் தான் முளைக்க வைக்கலான்னு ஃபாக்ஸி சொல்லுச்சு. ஆனா என்ன பண்ணுச்சு? கன்னிங்கா பின்னாடி போய் கார்ன் போட்டுருச்சு. அப்படி சொன்ன வாக்கெல்லாம் மாத்தக்கூடாது. என்ன சொல்றீங்களோ அதுதான் நீங்க பண்ணணும். அதே மாதிரி டைம்க்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி பாதி பாதியா பிரிச்சுக்கணும். பாருங்க செல்லக்குட்டீஸ், எல்லாருமே பாலு கரடியோட வைஃப், அவங்க 2 குட்டி செல்லக்குட்டீஸும், ஃபாக்ஸியோட வைஃப், அவங்க 2 செல்லக்குட்டீஸ் எல்லாரும் வந்துட்டாங்க கார்டனுக்கு. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க.
இல்லையா? எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே பிளென்டிஃபுல் அண்ட் ஃபேர் ஹார்வெஸ்ட் இருக்கு. அப்படின்னா என்னது? நிறையா சரி சமமான ஹார்வெஸ்ட் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்கும் சரி சமமா இருக்கிறதுனால ஃபாக்ஸி ஃபேமிலியும் பாலு கரடி ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு பிக்னிக் பண்றாங்க. எல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, யம்மி யம்மி எல்லாருமே வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னா ஈக்குவல் ஷேரிங் இருக்கணும். எல்லாருமே சேர்ந்து வளரணும். சரியா? நீங்களும் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்னா உண்மையா இருக்கணும். சொன்ன வாக்க காப்பாத்தணும். அதே மாதிரி எப்பயுமே பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. சேர்ந்து எல்லாருமே வளரணும். அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். சரியா? நீங்களும் வந்து இதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு பாருங்க நம்ம ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் கலரிங் பண்றதுக்கு பெரியம்மா வந்து கலரிங் பேப்பரும் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து வீட்ல மம்மி கிட்ட பிரிண்ட் அவுட் இருக்க சொல்லி ஜாலியா கலர் பண்ணி அதை எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. கரடி பியர், ஃபாக்ஸ் நரி, கேரட், அப்புறம் வந்து கார்ன். சரியா? ஓகே செல்லக்குட்டீஸ், நீங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ஸ்டோரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம ஸ்டோரியோட மாரல் என்னது? நம்ம ஸ்டோரியோடது 2 மாரல் இருக்குது. கரடி அப்புறம் வந்து நரியோட ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அவங்களோட கார்டன் பத்தி. ஃபர்ஸ்ட் மாரல் என்னது? A good friendship is built on being honest, fair. அப்படின்னா என்னது? ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா அப்ப வந்து உண்மையா இருக்கணும், ஆனஸ்டா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். யாரையும் வந்து ஏமாத்தக்கூடாது. செகண்ட் மாரல் என்னது? ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி, நாட் பிளே ட்ரிக்ஸ். எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணும். யாரையும் தந்திரமா ஏமாத்த ட்ரை பண்ணக்கூடாது. சரியா? நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரியில நம்ம மீட் பண்ணலாம். பாய் பாய். லவ் யூ பெரியம்மா சொல்லிருங்க. லவ் யூ. பாய் பாய்.